வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2017ஆம் வருஷத்திய ராசி பலன்கள். விருச்சிக ராசிக்கு இந்த 2017ஆம் வருடம் எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி 8வது ராசி. இதனுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பெருத்த யோகத்தை தரக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனான செவ்வாய் சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக சந்திரன். ஏன்னா சந்திரனை பொறுத்தவரையில் 9ஆம் சப்தமாக, அது 9க்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சந்திரனில் முழு தசையுமே சிறப்பாக யாருக்குமே அவ்வளோ லேசில் அமையாது. பெரும்பாலும் சில பேருக்கு 7 வருஷம் நல்லா அமையும், சில பேருக்கு 5 வருடங்கள் நல்லபடியாக அமையும். ஸோ அது மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. இப்போது விருச்சிக ராசியில் பிறக்கும் பொழுது என்ன முக்கியமாக நடக்கிறதுனா, அந்த 9 கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் வந்து நீச்சம் அடைந்து விடுகிறார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த சந்திர தசை நடக்கும் பொழுது பெரும்பாலான விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சிறப்பான பலன் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஆனால் மோசமாக இருக்காது, ஆனால் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இப்போது இந்த 2017ஆம் வருஷத்துக்கான விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வருஷத்தில் வரக்கூடிய சில முக்கியமான பயிற்சிகளை பற்றி சொல்கிறேன். அதாவது சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம், அதை எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சனீஸ்வர பகவான் தற்சமயம் வந்து உங்களுக்கு ஜென்ம சனியாக சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். 7 நாட்டு சனியோட மிடில் பார்ட்டு. இவர் வந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2ஆம் வீட்டுக்கு சென்று விடுவார், தனுசுக்கு. அப்போ 7 சனியோடைய கண்டினியூஷன் தான் அது. ஆனால் அது ஜென்ம சனியிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு போய்ட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாத இறுதி வரை அவர் 2ஆம் வீட்டிலிருந்து விட்டு மீண்டும் ஜென்ம சனியாக ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கார். அப்புறம் அக்டோபர் மாத இறுதியில் அவர் மீண்டும் 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டு. அடுத்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோகங்களை தரக்கூடியவர் குரு. அவர் ரொம்ப சாதகமாக 11ஆம் வீட்டில் தற்சமயம் இருக்கிறார். கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 12ஆம் வரையில் அவர் ரொம்ப சாதகமாகவே உங்களுக்கு இருக்கார். குருவை பொறுத்தவரையில் ரொம்ப சாதகமான ஒரு நிலையில் தான் இருக்கார். 11ஆம் வீடு அது செப்டம்பர் மாதம் வரைக்கும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி என்ன நடக்கிறதுனா, அவர் வந்து 12ஆம் வீட்டுக்கு வரைகிறார். இது அவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ராகு கேதுவுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்போ தற்சமயம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 9ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுவார். கேது 3ஆம் வீட்டுக்கு வருவார். இது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சியில் இது வருது. இது முக்கியமான பயிற்சிகள். இப்போது என்ன வருதுங்கிறத நம்ம 4 குவார்ட்டராக பார்க்கலாம். ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரையில் ஃபஸ்ட் குவார்ட்டர், அப்புறம் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையில் செகண்ட் குவார்ட்டர், அப்புறம் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 3ஆவது குவார்ட்டர், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4ஆவது குவார்ட்டர். இந்த 4 பகுதிகளாக இதை பிரித்து பார்க்கலாம். இப்போ ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இந்த முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, சனி 2ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இவர் 2ஆம் இடத்துக்கு மாறுவதால் என்ன நன்மைகள் அப்படின்னா, நிச்சயமாக இருக்குது, நன்மைகள் இருக்குன்னா இருக்குது. என்ன நன்மைகள் அப்படின்னா, 10ஆம் இடத்திற்கு குறிப்பாக அவருடைய பார்வை விலகுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் இடத்து பார்வை விலகுவதால் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு தலைவலியெல்லாம் நீங்கிறதுன்னு அர்த்தம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரும். பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்துலேயே இருப்பான். இதுலேருந்து எப்படா விடுதலை ஆகுதுன்னு, அதுக்கான ஒரு, அதாவது த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்பாங்க, அது மாதிரி அந்த ஒளி தெரியக்கூடிய ஒரு காலம். அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஜனவரி மாத செகண்ட் ஹாஃப்லேயே இல்லை ஜனவரி மாத இறுதியிலே உங்களுக்கு ஏற்படும். அது ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் தருது உங்களுக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு தொழில் ரொம்ப முக்கியம். தொழில் தான் ஏர்னிங்ஸுக்கு அடிப்படை. அதனால் அது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி இறுதியில் உங்களுக்கு ஏற்படுறது. இதுக்கு உறுதுணையாக 2ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். பெரிய பிஸ்னஸ் பிளான் இருக்குது, பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டாச்சு. ஆனால் எதுவுமே கிளம்பலை. எல்லாமே வந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற லெவல்லையே தான் இருக்குது. எதுவுமே இன்னும் கிளம்பலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது
அதற்கான ஒரு உருவகம் ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு ஜம்போ ஜெட்டு வந்து கிளப்புற மாதிரி கிளம்பும். அது நீங்கள் உங்களுடைய அவுட்லுக்கு, உங்களுடைய நிலை எல்லாத்தையும் பொறுத்தது. அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம், அதே மாதிரி வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வருகிறது ஜனவரி மாத இறுதியில். அப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது. ஒரு வேலை, எனக்கு நல்ல வேலை கிடச்சிதுன்னா அவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது. அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமாக 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 7 குடைவன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்னென்னா, காதல் திருமணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். காதலில் வெற்றி பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சுபகாரியங்கள்லாம் நடக்கிறது. குழந்தைகள், நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. பெரும்பாலும் பெண் குழந்தைகளாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக நடக்கிறது. அப்போது சந்தோஷம் தானே. நல்ல வேலை, திருமணம், குழந்தை பெறுவது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், இது எல்லாமே நடக்கிறது சந்தோஷம் தானே. நிச்சயமாக இந்த சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு கேரண்டீடாக இருக்குது. 2ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. சில நேரங்களில் வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறது, இல்லை சில பொய்கள், தேவையில்லாத பொய்களை சொல்லி அதில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் வரலாம். அதனால் நம்ம பெரும்பாலும் ஓரளவுக்கு உண்மையே பேசணும். தேவையில்லாத சில மற்றவங்களை வந்து துன்பப்படுத்துகிற மாதிரி, பாதிக்கிற மாதிரிலாம் பேசாமல் இருக்கணும். இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போகிறோம். உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சந்தோஷம் நிறைத்து தரப்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த முதல் 3 மாதங்கள். அப்புறம் நம்ம ஏப்ரல், மே, ஜூன் இந்த காலக்கிரமத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே இந்த 2 மாதங்களும் தொடர்ந்து சுக்கிரன் உச்சமாக இருப்பது அப்படிங்கும் பொழுது என்னெல்லாம் நன்மைகள்னால், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, அப்புறம் வந்து புதுசாக வீடு ஏதாவது கட்டுறதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, அப்புறம் சில லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி நகைகள் வாங்குவது போன்ற பல விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷம் வரக்கூடிய பல விஷயங்கள், திருமணங்கள், அப்புறம் குடும்பத்தில் ஒரு குதூகலமான நிகழ்ச்சிகள், அந்த இதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வருது. சோஷியல் ஸ்டேட்டஸ், அந்த கௌரவம் அதெல்லாம் சொல்லுவோம், அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் சிறப்பாக அமையிறது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல், மே, ஜூன் உங்களை பொறுத்த வரைக்கும் அமையிறது. இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இந்த 2 கூடைய குரு 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைந்த தன லாபத்தை சொல்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையிறதுங்கிறது பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கிறது. அதோடு இல்லாமல் இந்த ஜூன் மாத இறுதி வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு மேலே மேலே ஒரு சந்தோஷங்கள், நிறைய ஆக்டிவ் பீரியடு, நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது. அப்புறம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நினைப்பவர்கள்லாம் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படுறது, தொழிலில் முன்னேற்றம், இது போல் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். அதோடு இல்லாமல் சில பெரிய பிளான்ஸ் எல்லாம் போடும்பொழுது அந்த பிளான்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் வர ஒரு காலகட்டம், பெரிய ரிலீஃபு நல்லா அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் உங்களுக்கு வந்து முதல் 3 குவார்ட்டர்ஸும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து நம்ம அடுத்த 3ஆவது குவார்ட்டர் பார்க்கலாம், ஜூலை டு செப்டம்பர். இந்த ஜூலை டு செப்டம்பரில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பயிற்சி என்னென்னு வருது ஆகஸ்ட்லனா, ராகு கேது பயிற்சிகள். ராகு வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வர, ராகு 9இல் வரும்பொழுது என்ன நடக்கும்? வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், வெளிநாட்டு போகிறதுனால பெரிய ஒரு சந்தோஷங்கள், இந்த மாதிரி அப்புறம் சில புதுமையான ஒரு விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து அசாத்தியமான மனோதைரியத்தை தருகிறார். எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆளுமை தன்மையை தருகிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது? அடுத்த 3 மாதங்களில் நடக்கிறது. அப்போது தொடர்ந்து, அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 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 60 டிகிரி கிரேடியண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு இருக்குதுன்னு வைங்க. அதில் அலட்சியமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து முன்னேற்றம் 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 அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையில் அது நடந்துகிட்டே வருது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த செப்டம்பர் மாத மிடில் குருவுடைய பயிற்சி ஏற்படுறது.
அப்போ குரு 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், 12ல் குரு இருக்கும் பொழுது தன வரவு என்பது சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா சுப செலவுகள் என்பது அதிகம். அப்படின்னா வரவு இல்லாமல் எங்கேருந்து செலவு வரும்? அப்போது நிறையா வரவு நிறையா செலவு. இப்போ ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஓவர் ஹெட் சொல்கிறோம், அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும். அதே போல் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நிலைமையில் இருந்தாங்கன்னா உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் யங்ஸ்டராக இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்போ அதுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட். அப்புறம் பொண்ணுக்கோ பிள்ளைய வெளிநாடு அனுப்புகிறீங்க. அப்போ அந்த வெளிநாடு அனுப்புறது அந்த கல்விக்காக செய்யக்கூடிய செலவுகள், பெண்ணுடைய திருமணத்திற்காக, எல்லாமே சுப செலவுகள், மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள். இப்படிப்பட்ட செலவுகளாக வரக்கூடியதான் அந்த கடைசி 3 மாதங்களில் உங்களுக்கு அமையிறது. ஆனால் மன வருத்தம் இல்லை. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல உறக்கத்தை தருவார், மன நிம்மதியை தருவார், தர்ம சிந்தனைகளை தருவார். அப்போ தனவரவு என்பதும் சீராக இருந்தால் தானே இதெல்லாம் நடக்க முடியும். இதெல்லாம் நடக்கும். ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் என்ன ஆகுது, இந்த ஒரு நடுவில் ஒரு 3 மாதம், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இதில் திரும்ப ஜென்மத்தில் சனி வரும்போது தொழிலில் சில சுணக்கங்கள் ஏற்படலாம், தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம். அது ஆரோக்கியமான மாற்றங்கள். புரிஞ்சுங்க. அதாவது தொழில் மாற்றம் அப்படின்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டர்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு ஆரோக்கியமான மாற்றங்கள். இதுலேருந்து எனக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகுது. அப்போ நான் வெளிநாட்டில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, இந்த வேலையை விட்டு நான் வெளிநாடு போகிறேன். இதெல்லாம் இந்த 3 மாதங்களில் நடக்கிறது. அப்போ அந்த கடைசி குவார்ட்டரில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப சனி 2ஆம் இடத்துக்கு போய்டுறார். தொழிலில் இருக்கக்கூடிய பார்வையும் விலகியாச்சு. அப்போது கடைசி 3 மாதங்களும் சந்தோஷம் தானே. அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, இந்த கடந்த 2 வருஷங்களாக இவங்களை போட்டு வாட்டியாச்சு. நிறைய பேர் வேலை இழந்தார்கள், பிரச்சனைகளில் சந்தித்தார்கள், என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ எப்போ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து முடிச்சாச்சோ, உங்கள் கர்மா தீர்ந்ததுன்னு நினச்சிங்க. இப்போ வரதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதனால் பனிஷ்மெண்ட் இஸ் ஓவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க, பிரமாதமாக இருக்க போகிறீங்க. இந்த வருஷம் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முருகனை வணங்குங்கள். நல்ல ஆரோக்கியம் வரும், தைரியம் வரும். முருகனை வணங்குங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளையாரையும் துர்க்கையும் வணங்குங்கள். ஏன்னா ராகு கேது. பிள்ளையாரையும் துர்க்கையும் வணங்குங்கள். இது வணங்கிட்டு முருகனையும் நீங்கள் வணங்கும் பொழுது பெரிய மாற்றங்கள், அதாவது நமக்கு வரக்கூடிய மாற்றங்களில் சலனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் அது அமைஞ்சிரும். அது உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் ஒரு யூட்டர்ன், ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக உங்களை பொறுத்த வரைக்கும் அமைய போகிறது. எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி முத்திரை பதிக்கப் போகிறீர்கள். சிறப்பான வருடமாக இது அமையும். நல்ல ஒரு தசையும் நடக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே, இழந்ததை எல்லாமே மீட்டு மிக உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியும். அவ்வளோ சிறப்பான ஆண்டாக இது உங்களுக்கு அமையும். இத்துடன் இந்த விருச்சிக ராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.